யாருமே இது வரைக்கும் சென்னையில நின்னதில்லை, எந்த அரசியல் தலைவரும் நின்னதில்லை. எங்க தளபதி, எங்க தலைவர் முதல் முறையா களத்துல நிக்கிறார் பெரம்பூர் தொகுதியில. அந்த பெரம்பூர் தொகுதி கோட்டையாக மாறும். தில்லா தைரியமா நிக்கிறாரு. யாரும் நின்னது கிடையாது இது வரைக்கும். பெரிய அரசியல் தலைவர் யாருமே நின்னுங்க. எங்க தலைவர் முதல் முறையா நிக்கிறார். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, அது அழிஞ்சிரும். தலைவர் தளபதி 2026 தளபதி தான் சிஎம். எதுவும் மாற்ற முடியாது. எந்த தலைவனாலும் முடியாத அளவுக்கு தனித்து நிற்கிறார். என்னன்னாவோ இப்போ பேட்டிங்க கொடுத்தாங்க, யாரும் என்னன்னாவோ சொன்னாங்க, இதுக்கு கூப்பிட்றாங்க, அது கூப்பிட்றாங்க, அது இசுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் தலைவர் தனித்து போட்டி நிற்குது. தனித்து நிற்கிறோம். யாரு கூட கூட்டணி, மக்கள் சக்தி தான் என் கூட்டணி, மக்கள் தான் என் கூட்டணின்னு சொல்லிட்டு தனித்து நிற்கிறார். தனி பெரும்பான்மையோட நிற்கிறார். மக்கள் சக்தியோட நிற்கிறார் எங்க தலைவர். அதனால இந்த வாட்டி தமிழ்நாடு முழுவதும் விசில் சத்தம் ஒலிக்கும். பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கோட்டையாக மாறும். நல்ல மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. இப்போ நிறைய டிவி சேனல் எல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய கேன்வாஸ் எல்லாம் பண்ணாங்க. யூடியூப் சேனல்காரங்க எல்லாம் தொகுதியா கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாரும் யாருன்னு தளபதி தளபதி தளபதின்னு தான் சொல்றாங்க. விஜய் எல்லாரையும் பார்த்துட்டோங்க. எல்லா கட்சிக்காரையும் நாங்கள் பார்த்துட்டோம். திமுக பார்த்துட்டோம், அதிமுக பார்த்துட்டோம். மாறி மாறி ஒன்றுமே செஞ்சதில்லை, யாருமே செஞ்சதில்லை. புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க தான் மக்கள் கருத்து. எல்லாரும் மாறிட்டாங்க. இன்னைக்கு தளபதி கோட்டையாகத்தான் மாறப்போகுது தமிழ்நாடு. அதனால 2026 எழுதி வச்சுங்க, தளபதி தான் சிஎம்.